ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குரு கிருபா 369. இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் மார்க் டெஸ்ட்டு 12 தான் பார்க்க போகிறோம். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு இன்றைக்கி இது பார்த்தோன்னா 1200 கொஷின்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் 1500 கொஷின் சீரிஸ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து குயிக்காக ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி வாங்க இன்றைக்கி வீடியோவில் சில கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். From dark spirits such the sun and the moon. இதில் வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கான்சனன்ஸ். இது வந்து எந்த போயம்லேருந்து எடுத்திருக்காங்கன்னா எ திங் ஆஃப் பியூட்டி என்ற போயம்லேருந்து எடுத்திருக்காங்க. எழுதுனது வந்து ஜான் கீட்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃப்ளை ஆஸ் திக் ஆஸ் டிரைவிங் ரெயின். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சிமிலி, ஆஸ்ன்னு வருது இல்லையா. இந்த போயம் வந்து ஃப்ரம் ஏ ரயில்வே கேரேஜ்லேருந்து எடுத்திருக்கோம். அது எழுதினவர் யார்? ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன், ஆர்எல் ஸ்டீவன்சன். நெக்ஸ்ட் பாருங்கள். தே மே சவுண்ட் யுவர் ப்ரைஸ், தே மே சிங்கிள் யூ அவுட் ஃபார் ஃபேம். இங்கே வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆனஃபோரா. சென்டென்ஸோட ஸ்டார்டிங்லேருந்து ஒரே மாதிரி வருது இல்லையா, தேமேன்ட்டு அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து ஆனஃபோரா. இது வந்து டீம் ஒர்க்ன்ற போயம்லேருந்து எடுத்திருக்கோம். ஆத்தர் வந்து எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். யார்? எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அண்ட் ஹியர் இஸ் எ மில் அண்ட் தேர் இஸ் எ ரிவர், ஈச் எ கிளிம்ஸ் அண்ட் கோன் ஃபார் எவர். இது வந்து ஹூ ரோட் அபோலைன்னு கேட்டிருக்கோம். ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன், ஆர்எல் ஸ்டீவன்சன் தான் எழுதியிருக்காரு. இது எந்த பயம்? ஃப்ரம் ஏ ரயில்வே கேரேஜ். நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபார் there's no lone hand in the game we play. இங்கே வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா போத் அசனன்ஸ் அண்ட் மெட்டாஃபர். இந்த போயமெல்லாம் நம்ம பார்த்தோன்னா ஒரே சவுண்ட், வொவல் சவுண்ட் வந்து சேமாக வந்துச்சுன்னா அது வந்து அசனன்ஸ் இல்லையா. அப்போ நோ லோ, இங்கே வந்து நோ ஓன்ற போது ஒரே சவுண்ட் வந்து வருது. அதே மாதிரி கேம் வி ப்ளே இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மெட்டாஃபர். எப்படி மெட்டாஃபர்னால் கேம் வி ப்ளே வந்து கோல் ஆர் ஒர்க் இஸ் கம்பேர்ட் டு ஏ கேம். ஒரு கோலையோ நம்மளோட ஒர்க்கையோ வந்து தான் கேமோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதனால் ரெண்டுமே வருது. ஒருவேளை நமக்கு போத் ஏ அண்ட் பி ஆப்ஷன் எக்ஸாம்பிள் இல்லைன்னா எது இருக்கோ, ஒன்றும் அசனன்ஸ் இருக்கும் இல்லைன்னா மெட்டாஃபர் மட்டும் இருக்கும். நீங்கள் எனி ஒன் கேன் சூஸ் பண்ணலாம். இது வந்து எந்த போயம்லேருந்து எடுத்திருக்காங்கன்னா டீம் ஒர்க்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி கேசஸ் வந்து ரேராக வரும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். மீனிங் வந்து தேர் லிவ்ட் எ சேஜ் இன் டேஸ் ஆஃப் யார். இந்த யார்ன்றதுக்கு மீனிங் வந்து லாங் அகோ, ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இது வந்து ட்ராஜிக் ஸ்டோரியிலேருந்து எடுத்திருக்கோம். வில்லியம் மெக்பீஸ் தக்கரே. போயம் லைன்ஸில் கூட மீனிங்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அதனால தான். நெக்ஸ்ட் பாருங்கள். லவ் டத் விஷ் ஃபார் லவ், த ஓஸ் த ட்ரூ ஹார்ட்ஸ் பிளைண்ட் அண்ட் ஜென்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப் அசன்ஸ் ப்ளோ அஃபெக்ஷன்ஸ் வாய்ஸ் இஸ் கைண்ட். இங்கே வந்து ரைமிங் வேர்ட்ஸ் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பைண்ட், கைண்ட். சரிங்களா? இது வந்து எங்கேருந்து எடுத்திருக்கோன்னா யுவர் ஸ்பேஸ்லேருந்து எடுத்திருக்கோம். எழுதினார் வந்து டேவிட் பேட்ஸ். நெக்ஸ்ட்டு இஸ் எ சைல்டு கால் அண்ட் எ கிளியர் கால் தட் மே நாட் பி டினைடு. இங்கே வந்து கால்ன்ட்டு ரிப்பீட்டேஷனாக வருது இல்லையா, அதுதான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சி ஃபீவர் போயம்லேருந்து எடுத்திருக்கோம். ஆத்தர் யாருன்னா ஜான் மேசிஃபீல்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ விண்டி டே வித் த ஒயிட் கிளவுட்ஸ் ஃப்ளைங். இயர் ஐ வந்து யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா ஜான் மேசிஃபீல்டு தான் ரெஃபர் பண்ணுது. ஐ வந்து யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா ஜான் மேசிஃபீல்டு தான் ரெஃபர் பண்ணுது. திஸ் லைன் டேக்கன் ஃப்ரம் இதில்னா சி ஃபீவர்லேருந்து தான் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 10th கொஸ்டின். அண்ட் வி வீல்ஸ் கிக் அண்ட் த விண்ட் சாங் அண்ட் த ஒயிட் செயில்ஸ் ஷேக்கிங். இங்கே வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்கோன்னா பர்சனிஃபிகேஷன், ஹியூமன் ஆட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இங்கே வந்து அந்த வீல்ஸ் கிக் அண்ட் த விண்ட் சாங் அண்ட் த ஒயிட் செயில்ஸ் ஷேக்கிங். இது வந்து எந்த போயமும் சி ஃபீவர்லேருந்து எடுத்திருக்கோம். ஆத்தர் வந்து ஜான் மேசிஃபீல்டு. நெக்ஸ்ட் வந்து ஹூ ஸ்டேட்டட் யூ ஷுட் நெவர் லெட் யுவர் ஃபியர்ஸ் ப்ரிவென்ட் யூ ஃப்ரம் டூயிங் வாட் யூ நோ இஸ் ரைட் அப்படின்னு சொன்னது வந்து ஆங் சாங் சூகி. இது வந்து புக்கில் ஒரு இடத்துல பாக்ஸில் இருக்கும். காந்திஜி மண்டேல எல்லா கோட் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்கும் பாக்ஸில், பார்த்துக்கோங்க கோட்டு. இட்ஸ் பார்ட் ஆஃப் எ மேன் வென் ஹிஸ் ஸ்கைஸ் ஆர் ப்ளூ ஹூ ரோட் அபோலைன். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் தான் எழுதியிருக்காங்க. எந்த போயம்லேருந்து எடுத்திருக்கோன்னா த கரேஜ் போயம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சினனம். ப்ரைமருக்கு வந்து என்னென்னா டெக்ஸ்ட் புக், ப்ரைமர்
PRIMER ப்ரைமர்னா என்ன சினோனிம் டெக்ஸ்ட் புக்கு. சினோனிம் groundனா வந்து wind WHINED wind. ஆண்டனிம் ரிப்பல்ஷனுக்கு வந்து அட்ராக்ஷன். ஆண்டனிம் ரிலக்டன்ட்டுக்கு வந்து கீன். என்னது ரிலக்டன்ட்டுக்கு என்ன ஆப்போசிட் எடுக்கிறோன்னா கீன். ஃப்ரம் ப்ரிபிக்ஸ் பாருங்கள். நோட்டபிளுக்கு வந்து இக்னோபல் அந்த வரும். சப்பிக்ஸ் வந்து செக்யூருக்கு என்ன வரும் செக்யூரிட்டின்னு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் இட் ட்ரைன் த டீம்ஸ் கண்டினியூ டு பிளே த மேட்ச் சூஸ் த கரெக்ட் ப்ரேஸ் ஈவன் தோ இட் ட்ரைன்ட் அந்த வரும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ். ஐ பிளேட் எஸ்டர்டேன்றது வந்து அட்வர்ப் ஆஃப் டைமில் வரும். அப்போ SVA. நெக்ஸ்ட் பாருங்கள் 21st கொஸ்டின். மை டீச்சர் ஆஸ்க் மீ ஏ கொஷன். சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து சப்ஜெக்ட் வெர்பு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட். தே கம்ப்ளீட்டட் த ஹோம் ஒர்க் இன் டேஷ். கொஷன் டேக் வந்து பாஸ்டில் முடிஞ்சிருக்கு இல்லையா, அப்போது டிட். நெகட்டிவில் வரதுனால டிடின்ட் தேன்னு போடணும். ஆர்டிக்கல் வந்து ஐ ஹாவ் டேஷ் யூனிவர்சிட்டி டிகிரி யூனிவர்சிட்டி டிகிரி. ஆர்டிக்கல் பாருங்கள் மவுண்ட் காட்வா ஆஸ்டின் இஸ் டேஷ் ஹையஸ்ட் பீக் ஆஃப் த ஹிமாலயாஸ் இன் இந்தியா. இந்த ஒன்றுலேயே இருக்கிறதுக்கெல்லாம் தானே போடுவோம். இது பார்த்துக்கோங்க. ரிவர்ஸ் முன்னாடி மவுண்டன்ஸ் முன்னாடி எல்லாம் அப்படி தான் போடணும். கன்வெர்ட் இன்டு த பாசிவ் வாய்ஸ். டேஷ் ஐ ஷல் ஹெல்ப் ஹிம். He will be helped by me. Next, he fell short of 1 second dash the red ribbon and lost gold. இங்கே வந்து என்ன ப்ரிப்போசிஷன் ஒன்று in crossing. He fell short 1 of the second in crossing the red ribbon and gold. Next பாருங்க dash the room he switched on the lights. Preposition on entering the room. On entering the room he switched on the light. Next he walked dash with him in the forest for another 15 kilometers. இங்கே என்ன preposition வரும்னா he walked along with him. He walked along with him. Prepositions எல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். மீனிங் ஆஃப் த இடியம் வந்து the post office is just a stone throw. இந்த stone throwக்கு வந்து என்ன மீனிங்னா வெரி நியர்னு அர்த்தம். வெரி நியர். மீனிங் ஆஃப் த இடியம் வந்து ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப். ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் வந்து என்ன மீனிங்னா வேரியஸ் ஏரியாஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி இன் லைஃப். வேரியஸ் ஏரியாஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இன் லைஃப். நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபில் லைன் ஃப்ரம் த போயம். த அஃபெக்ஷன் பிட்வீன் அஸ் ஹேஸ் நோ எண்ட். அதோட கண்டினியூஷன் பாருங்கள் அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங். இந்த மாதிரி இது வந்து ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனில் தான் வரும். போயம் கொடுத்துட்டு அதோட லைனை வந்து கண்டினியூ பண்ணுங்கன்றது பார்த்துக்கோங்க. அது வந்து ஸ்பெஷல் ஹீரோவில் எடுத்த லைன். நெக்ஸ்ட்டு பியூட்டிஃபுல் திங்ஸ் நெவர் பாஸ் இன்டு நத்திங்னஸ் மீன்ஸ். பாஸ் இன்டு நத்திங்னஸ்ன்றதுக்கு மீனிங் என்னென்னா நெவர் ஃபேட் அவே. நெவர் ஃபேட் அவே. இது வந்து எ திங் ஆஃப் பியூட்டிலேருந்து எடுத்திருப்போம். எழுதுனவங்க வந்து ஜான் கீட்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வில் கீப் ஏ போவர் குவைட் ஃபார் அஸ். வில் கீப் ஏ போவர் குவைட் ஃபார் அஸ். அதோட மீனிங் என்னென்னா வில் கிவ் அஸ் பீஸ் அண்ட் காம். வில் கிவ் அஸ் பீஸ் அண்ட் காம். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபார் த டார்க்கனிங் ஸ்கை டேஷ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இங்கே வந்து கான்சனன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எங்கேருந்து எடுத்திருக்கோன்னா மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல். எழுதுனவங்க வந்து ஜார்ஜ் எலியட். சரிங்களா. ஜார்ஜ் எலியட். சின்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ. இங்கே வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்கோன்னா அலிட்ரேஷன் SS. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். வித் த ஷாக் வேவ்ஸ் ரீச்சிங் த கிரவுண்ட். இங்கே வந்து இமேஜரி. என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் இமேஜரி. இந்த லைன் எங்கேருந்து எடுத்திருக்கோன்னா இந்த காமெட்லேருந்து தான் எடுத்திருக்கோம். சரிங்களா. காமெட் போயம்லேருந்து எடுத்திருக்கோம். ஆத்தர் வந்து நார்மன் லிட்டில்ஃபர்ட். நார்மன் லிட்டில்ஃபர்ட். நெக்ஸ்ட்டு பிரைட் டு ஸ்பார்க்கல் ஆன் யுவர் வே ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்சிங். இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ரிவர் போயம்லேருந்து தான் எடுத்திருக்கோம். இங்கே யூ ரெஃபர்ஸ் டு யுவர். யூ ரெஃபர்ஸ் டு யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா ரிவரை தான் ரெஃபர் பண்ணுது. எழுதுனவங்க வந்து கேரோலின் அண்ட் பவுல்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் ஆத்தர் ஆஃப் த ஹவுஸ் ஆன் எலம் ஸ்ட்ரீட் யாருன்னா நதியா புஷ். நெக்ஸ்ட்டு ஒன் க்ளீம் ஆஃப் ஃபைத் டு பிரேவ் த திக்கனிங் ஹில்ஸ் ஆஃப் லைஃப். திக்கனிங் ஹில்ஸ் ஆஃப் லைஃப். ஹூ ரோட் த அபோ லைன் வந்து ஜார்ஜ் எலியட். ஜார்ஜ் எலியட். இந்த லைன் எங்கேருந்து எடுத்திருக்கோன்னா மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல். சரிங்களா. மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல் அதுலேருந்து தான் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் இயர் ஐ டேஷ் லிவ் இன் சென்னை ஃபார் 15 years. இங்கே ஷால் ஹாவ் லீவ்டு. ஷால் ஹாவ் லீவ்டு. நெக்ஸ்ட் பாருங்கள் எரர். ஒன் ஆஃப் த பாய் ஹேஸ் காட் த ஃபஸ்ட் ப்ரைஸ். இங்கே வந்து பாய்ன்னு வராது பாய்ஸ்ன்னு வரணும். சரிங்களா. பை டேஷ் பை ஹங்கர் ஹீ ஸ்டோல் ஏ பீஸ் ஆஃப் பிரெட். இங்கே வந்து பார்ட்டிசிபிள் என்ன வரும்னா
driven by hunger, he stole a piece of bread. Next meaning, vainக்கு வந்து useless, vain vainனா அதோட மீனிங் என்னன்னா useless. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைன் ஜெரண்ட் யூஸ்டு சென்டென்ஸ். இதில் ஜெரண்ட் யூஸ் பண்ணியிருக்க சென்டென்ஸ் எதுன்னு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட்டிங் தானே ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்குது. ஓகே, ஐ என்ஜாய் ரைட்டிங் ஸ்டோரிஸ் ஃபார் சில்ட்ரன். நெக்ஸ்ட் வந்து டு ஜஸ்ட் டேக் எ லுக் அண்ட் சி வாட் இட் இஸ் ரியலி அபவுட் பட் ஃபியர் டேக்ஸ் ஓவர் மீ. இங்கே வந்து இட் யார் ரெஃபர் பண்ணுதுன்னா த ஹவுஸ் தான் ரெஃபர் பண்ணுது. த ஹவுஸ் ஆன் எலம் ஸ்ட்ரீட் அண்ட் போயம் இருக்கு இல்லையா, அது எழுதினவங்க வந்து நதியா புஷ், அதுலேருந்து தான் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ரைம் ஸ்கீம். நம்மளுக்கு வந்து தெரியும், சென்டென்ஸோட எண்டிங்கில் வந்து சம்ஸ் வச்சு நம்ம ரைமிங் ஸ்கீம் பண்ணுவோம் இல்லையா. இயர், சோல், கோல், டிஸப்பியர். அப்போ இயர் டிஸப்பியர்ன்றது ஒரு சவுண்ட்லேயும் சோல் கோல்ன்றது ஒரு சவுண்ட்லேயும் இருக்குது. சரிங்களா, அப்போ ஏபிபி ஏ. நெக்ஸ்ட் பாருங்கள், பிகன் டு கம்ப்ளைண்ட் வென் ஹீ ஃபவுண்ட் தட் அட் ஹோம். ஹூ டஸ் ஹீ ரெஃபர்ஸ் டு? கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்ட்டு கிரிக்கெட்டு தான் சொல்கிறாங்க. இது என்ன போயம்னா த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட்டில் பார்த்துருப்போம். இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா அடாப்டட் ஃப்ரம் ஏசோ பெபிள்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வி கேன் நெய்தர் லவ் நார் பிட்டி நார் பர்கியூ. நேஷ்னாலிட்டி ஆஃப் த ஆத்தர் யாருன்னா பிரிட்டிஷ் தான். இது வந்து த சீக்ரெட் ஆஃப் த மிஷின்லேருந்து எடுத்திருப்போம் இல்லையா. அப்போது ஆத்தர் வந்து ருட்யார்ட் கிப்ளிங் வந்து பிரிட்டிஷ். நெக்ஸ்ட்டு வி கேன் சி அண்ட் ஹியர் அண்ட் கவுண்ட் அண்ட் ரீட் அண்ட் ரைட். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்னா இமேஜரி. இதுவும் வந்து தி சீக்ரெட் ஆஃப் த மிஷினில் தான் எடுத்திருப்போம். சரிங்களா, பார்த்துக்கோங்க. புக் பேக்கில் நிறையா வந்து நம்மளுக்கு இது கொடுத்துருப்பாங்க, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். நெக்ஸ்ட்டு ஹூஸ் பொயட்ரி பப்ளிஷ் டூரிங் தி சம்மர் ஆஃப் 2008 பை ரெட் ஸ்குரில் ப்ரெஸ்ஸில் வந்து 2008 ரிலீஸ் பண்ணது யாரோடது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜேம்ஸ் கிர்கப்போடது. அவங்களோட பொயட்ரி தான் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஃபைண்ட் எரர், இட் ஹேஸ் 2 செல்ஃபோன்ஸ் வித் மீ. சரிங்களா, ஐ ஹேஸ் 2 செல்ஃபோன் வித் மீன்னு இருக்குல்ல, அதுதான் தப்பு. ஐ ஹாவ் 2 செல்ஃபோன் வரணும். 100 rupees வேர் த அமௌண்ட் ஷி ஒன். இங்கே வந்து 100 rupees வாஸ் த அமௌண்ட் ஷி ஒன். அப்போ வேறன்றது எரர். எரர் வந்து ஆர்டிக்கல்லையும் கொடுக்கலாம், இல்லை டென்ஸ்லேயும் கொடுக்கலாம், ப்ரிப்போசிஷன்லேயும் கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க. அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும். த ரெட் கார் லுக்ஸ் பியூட்டிஃபுல்ன்றது வந்து இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஹி பாட் மீ அ கப் ஆஃப் டீ. சப்ஜெக்டிவ் வெர்பு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், SVIODO. நெக்ஸ்ட்டு பில்கிரிம் ஸ்டேட் அட் டேஷ், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். பில்கிரிம் ஸ்டேட் அட் இன்ஸ், INNSனா இன்ஸ்னால் வந்து சத்திரம். நெக்ஸ்ட்டு கரெக்ட் த கிவன் சென்டென்ஸ். யூ நீட் நாட் கம் அன்லெஸ் யூ வாண்ட் டு. அது கரெக்ட் பண்ணணும்னா யூ டோன்ட் நீட் டு கம் அன்லெஸ் யூ வாண்ட் டு. நெக்ஸ்ட் பாருங்கள், யூ கேன் டேஷ் ஹிம் ஈவன் நவ். சூஸ் கரெக்ட் ஆன்சர் வந்து யூ கேன் செக் ஹிம் ஈவன் நவ். நெக்ஸ்ட்டு இட் இஸ் டூ இம்பார்ட்டன்ட் ஃபார் டாலரேட்டிங் எனி டிலே. சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் டு டாலரேட். இட் இஸ் டூ இம்பார்ட்டன்ட் ஃபார் டாலரேட்டிங்னு இருக்கு இல்லையா, அது வந்து டு டாலரேட்னு வரணும். நெக்ஸ்ட்டு தே ஆர் நாட் பி அவேர் ஆஃப் ஆல் த ஃபேக்ட்ஸ். கரெக்ட் கிவன் சென்டென்ஸ் வந்து கரெக்ட் பண்ணணும். தே ஆர் நாட் பி வேர் இல்லை அவேர் ஆஃப். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் ஆட் வேர்ட்ஸ் பாருங்கள். ஹாஸ்லிங், மூடு, ஆப்வியஸ்லினா இதில் ஆப்வியஸ்லி தான் அட்வர்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் ஆட் வேர்ட்ஸ். கிரின்னிங், பேட்ரனைசிங், வேகிங்கில் வந்து பேட்ரனைசிங் தான் வந்து ஆட் வேர்டு. நெக்ஸ்ட் வந்து ப்ளூரல் ஃபார்ம் ஃபார் ஷீப்புக்கு ஷீப்பு வந்து பார்த்துக்கோங்க. ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் லீஃப் வந்து லீவ்ஸ், LEAVES லீவ்ஸ். நெக்ஸ்ட்டு மேன் ப்ரப்போஸ் பட் காட் டிஸ்ப்ரப்போஸ். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் வந்து பட் வந்துச்சுனாலே நம்ம வந்து காம்பவுண்ட் வேர்டில் போட்டுவோம், காம்பவுண்ட் சென்டென்ஸில் போடுவோம். இந்த சார்ட்டு படிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இஃப் இட் ரைன்ஸ் த மேட்ச் வில் பி போஸ்ட்போன். ஐடென்டிஃபை சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். சரிங்களா, இது வந்து இப் கண்டிஷனல் கிளாஸ் சென்டென்ஸ்லேயும் வருது, இல்லை நம்மளுக்கு எதுவுமே தெரியலனா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வருது. இஃப் ஆன் சீயிங் த போலீஸ் த தீஃப் ran away. ஐடென்டிஃபை சென்டென்ஸ் ஆன் சீயிங், ஆன் ப்ளஸ் verb ப்ளஸ் ing வந்துச்சுன்னா அது வந்து சிம்பிள் சென்டென்ஸில் தான் வரும். நெக்ஸ்ட்டு சில்வர் இஸ் நாட் ஸோ ப்ரிஷியஸ் ஆஸ் கோல்டு. ஐடென்டிஃபை த சென்டென்ஸ். ஆஸ்ன்னு வந்துச்சுன்னா நம்ம பாசிட்டிவ் போடுவோம்ல. ஸோ அண்ட் ஆஸ் வந்துச்சுன்னா பாசிட்டிவ் டிகிரியில் போடுவோம், பாசிட்டிவ் சென்டென்ஸில் போடுவோம். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் கம்பேரிட்டிவ் டிகிரி வந்து கோல்டு இஸ் மோர் ப்ரிஷியஸ் தேன் எனி அதர் மெட்டல்
தேன் எனி அதர் மோர் எல்லாம் வந்துச்சுன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி. ஃபைண்ட் அ பாசிட்டிவ் டிகிரி பாருங்கள். நோ அதர் டெமோக்ரஸி இன் த வேர்ல்டு இஸ் ஆஸ் லார்ஜ் அஸ் இந்தியா. நோ அதரும் நம்மளுக்கு ஒரு கீ பாயிண்ட்டு. ஆஸ் அன்வன்றது அப்படி வந்தாலுமே வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் டிகிரியில் வரும். ஃபைண்ட் பிளெண்டட் வேர்ட்ஸ் கிளாமர் ப்ளஸ் ரிச் கிளிட்ச். பிளெண்டட் வேர்ட்ஸ் ஆஃப் ஜெக்கின்ஸ் வந்து எது ரெண்டு பிளெண்ட் பண்ண வருதுன்னா ஜீன்ஸ் ப்ளஸ் லெகின்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், டாய்லெட்க்கு அமெரிக்கன் இங்கிலீஷில் என்ன சொல்கிறோன்னா ரெஸ்ட் ரூம். டாய்லெட்க்கு என்ன சொல்கிறோம் ரெஸ்ட் ரூம். நெக்ஸ்ட்டு ஜம்பர் அமெரிக்கன் இங்கிலீஷோட வந்து ஸ்வெட்டர். ஜம்பருக்கு வந்து ஸ்வெட்டர். நெக்ஸ்ட் வந்து வெர்ப் ப்ளஸ் நவுன் காம்பினேஷனில் இருக்கிற வேர்டு எதுனா வாட்ச்மேன். வாட்ச்மேன். நெக்ஸ்ட் ஒரு கொஷின் பாருங்கள். ட்ராயிங் ரூம் காம்பினேஷன் ஆஃப் ட்ராயிங்ன்றது ஜெரண்டு, ரூம்ன்றது வந்து நவுன். டாக்டர் வாட்சன் இஸ் டேஷ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஹோம்ஸ். ஹோம்ஸோட ஃப்ரெண்டு தானே. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹூ கேவ் சச்சின் அண்ட் இம்மென்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஈவன் வென் ஃபிசிக்கலி ட்ரெயின்ட். லாஸ்ட்டு டயர்ட் ஆகும்போது அவருக்கு யார் இது பண்ணுறாங்கன்னா வின்னிங் ₹1 காயின் ஃப்ரம் கோச் ராம்காந்த். அதுதான் வந்து அவங்கள வந்து ஊக்குவிக்குது. நெக்ஸ்ட்டு அமாங் ஆத்தர்ஸ் ஹூ இஸ் ட்ரெயின்டு டு பி சர்ஜியன். சர்ஜனாக இருக்கிற ஆத்தர் யார்? ஜான் கீட்ஸ். இந்த மாதிரி பார்த்துக்கணும். பிரிண்டராக இருப்பாங்க, சர்ஜனாக இருப்பாங்க, சாங் ரைட்டராக இருப்பாங்க, ட்ராமாட்டிஸ்ட்டாக இருப்பாங்க, அது பார்த்துக்கோங்க. மதர் ஆஃப் ஹெலன் கெல்லர் யாருன்னா கேட்டு. நீல் ஆம்ஸ்ட்ராங் ஸ்டெப்பிங் ஆன் டு த மூன் சர்ஃபேஸ் ஆன் எப்போனா 21/7/1969 தான் அவர் வந்து மூன் மேலே கால் வச்சுருப்பார். முரப்பன் தம்பி ஒர்க் ஃபார் ஹூம். யாருக்காக அவர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார்னா பாஜிராவ் 2க்காக தான் ஒர்க் பண்ணியிருப்பார். ராம்காந்த் அச்ரேக்கர் ஸ்டார்டட் பிளேயிங் கிரிக்கெட் அட் ஏஜ் ஆஃப் 11 படிச்சிருக்கோம். இந்த இயர் எப்போ 1943 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஐ லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஐடென்டிஃபை த கேரக்டர். யார் அப்படி சொல்கிறது? அருண் தான் சொல்லுவார் இல்லையா அந்த ரயில்வே ஸ்டேஷனில். நெக்ஸ்ட்டு த டைகர் அண்ட் த லேம் ரோட் பை ஹூம். யார் எழுதியிருப்பாங்க? வில்லியம் பிளேக் தான் இந்த 2 வரைக்கும் எழுதியிருப்பாங்க. ஆத்தர்ஸோட அதர் ஒர்க்ஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஐடென்டிஃபை சிம்பிள் சென்டென்ஸ். ஹிஸ் கரேஜ் ஒன் ஹிம் ஹானர். இதுதான் வந்து சிம்பிள் சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு ஐசக் வாஸ் லெஃப்ட் டு த கேர் ஆஃப் டேஷ் ஹூ வாஸ் வெரி கைண்ட் டு ஹிம். அவங்க கிராண்ட் மதரோட கேரில் தான் விட்டுருப்பாங்க. ஐடென்டிஃபை த கேரக்டர். கம் பீட்டர், ஐ வாண்ட் யூ டு கோ அக்ராஸ் த டைக் அப்படின்னு சொன்னது வந்து பீட்டர்ஸ் மதர். The rain came and poured dash to soak up the earth. நெக்ஸ்ட்டு நியூ காம்பவுண்ட் வேர்டு. லைட்டுக்கு எது வந்து மேட்ச் ஆகுதுன்னா லைட் ஹவுஸ். ஹவுஸ் சேர்த்தோன்னா அது வந்து காம்பவுண்டோட மாறும், லைட் ஹவுஸ். நெக்ஸ்ட்டு 2 or more வேர்ட்ஸ் விச் ஹாவ் சேம் எண்டிங் சவுண்ட்ஸ் ஆர் ரைமிங் வேர்ட்ஸ். பாருங்கள், டெஃபினேஷனாகவே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எய்தர் ஹீ ஆர் ஐ டேஷ் மிஸ்டேக்கன் ஆம். எய்தர் ஹீ ஆர் ஐ ஆம் மிஸ்டேக்கன். நெக்ஸ்ட்டு I have been in the USA dash tense used here. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அங்கே வந்து ஃபில் பண்ண சொல்லலை. இது வந்து என்ன சென்டென்ஸ் கீழே வருதுன்னு கேட்குறாங்க. அந்த 12 டைப்ஸில் இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வருது. ஹாவ் பீன்ன்றது தான் வந்து கீவேர்டு. நெக்ஸ்ட்டு சாம் ரோட் எ போயம் டேஷ் 4:30 டேஷ் த ஈவினிங் டேஷ் மண்டே டேஷ் 15th of August டேஷ் 2008. இங்கே வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் பாருங்கள். சாம் ரோட் எ போயம் அட் 4:30 in the evening on Monday on 15th of August in 2018. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் மிஸ்டரி வந்து மிஸ்டீரீஸ். ஒய் எண்டிங் ஆகிருக்குது இல்லை, அப்போ RIES. டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகும். இடியம் மீனிங் வந்து அட் 6s and 7s அப்படின்னா கன்ஃபியூஸ்ட் ஆர் இன் ஸ்டேட் ஆஃப் டிஸார்டர். கன்ஃபியூஷனாக இருக்கும்போது அட் 6s and 7s யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இடியமோட மீனிங் Cloud 9 என்னென்னா blissfully ஹாப்பியாக இருக்கிறது தான் வந்து Cloud 9 சொல்கிறாங்க. He ran away dash he was afraid. கன்ஜெக்ஷன் எது ஃபில் பண்ணணுங்க? He ran away because he was afraid. பயத்தினால ஓடுறான். கோப் இஸ் ஃபாலோட் பை ப்ரிப்போசிஷன். என்ன ப்ரிப்போசிஷன் வரும்னா கோப் வித்துன்னு தான் வரும். கோப்பம் ஆனெல்லாம் வராது, கோப் வித்து தான் வரும். நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் ஆஃப் ஹியூமிலியேட்டட் வந்து ஹானர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு த பால் ஃபெல் டேஷ் த லேக்னா இன்டு த லேக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 100 கொஷின்ஸ் வந்து குயிக்காக பார்த்துருக்கோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஸ்பீடாக வந்து போகிறேன்னு எனக்கே தெரியுது. கொஞ்சம் வீடியோவை ஸ்லோ பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.